வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை வியாசார்பாடி எம்கேபி நகர் நெசவாளர் காலனியில் வசிப்பவர் மனோஜ் அகர்வால், வயது 51. வெள்ளிப் பொருட்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்கிறார். இரவு மனோஜ் அகர்வால் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வீட்டில் இருந்தபோது காலிங் பெல் அடித்தது. மனோஜ் அகர்வாலின் மனைவி சுனிதா கதவை திறந்து பார்த்தபோது ஒருவர் தன்னை போலீஸ் என்றும் உங்களிடம் கடத்தல் வெள்ளி இருப்பதாக புகார் வந்துள்ளது, மேலும் தான் நுங்கம்பாக்கம் தனிப்படை பிரிவு என கூறி வீட்டினுள் நுழைந்துள்ளார். அந்த நபர் இருவரிடம் விசாரணை நடத்தினார். உடைமைகளை செக் செய்ய வேண்டும் என கூறி பீரோ முழுவதும் சோதனை செய்தார். அதில் இருந்த சில ஆவணங்கள், 11 லட்சம் ரூபாய் மற்றும் 2 செல்போனை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு எஸ்கேப் ஆனார். சந்தேகமடைந்த மனோஜ் அகர்வால் எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார். போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரிக்கின்றனர். ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவர் சுவாமிகளின் ஆராதனை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை SS காலனி பழைய போஸ்ட் ஆபீஸ் தெருவில் உள்ள பிராமண கல்யாண மண்டபத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மகன்யாசம், ஹோமம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் ஸ்ரீ சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்களால் நடைபெற்றது. காலை 8 மணி முதலே துவங்கிய இந்த ஸ்ரீ மகா பெரியவர் ஆராதனை பகல் 12 மணி வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா பெரியவரை தரிசனம் செய்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் ஆராதனை சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 6 பண்பாளர்களுக்கு ஸ்ரீ மகா பெரியவர் விருதினை பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் வழங்கி கௌரவித்தார். ஆரியன்னா இனம், திராவிடன்னா நிலம். ரெண்டுமே இனம் இல்ல, சம்பந்தம் இல்லாத 2 வார்த்தைகளை ஒன்றிணைத்து அதை ஒரு ரேஸ் தியரியா இனமாக கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு ஒரு 100 வருஷ அரசியல் குப்பையை கொட்டி நமக்குள்ள பிரிவினை உருவாக்கி, பிரிவினைவாத சிந்தனை உருவாக்கி அரசியல் குளிர்காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க, இந்த 3 மாசம் தான். 2026 ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். நெல்லை பாலு சொன்னாங்க, மகா பெரியவா கோயில் கட்டுறோம், அது கலெக்டர்கிட்ட பெர்மிஷன், RDO பெர்மிஷன். 26க்கு அப்புறம் நீங்க யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டியதே இல்லை. 2026க்கு அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் கோயில் கட்ட போறோம்னு ஒரு கடிதம் மாத்திரம் கொடுங்க, எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் லெட்டர் கையில கொடுப்பாங்க. மகா பெரியவர் கோயில் கட்டுறது எந்த அரசு அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கணும், கட்டணும்ன்ற வில் இருந்தா போதும், உறுதிப்பாடு இருந்தா போதும். இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீபத்தூண்ல திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீட்டிலையும் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆன்மீகத்தை தடுத்தது எது? இந்த அரசியல். அதை செய்ய விடாம தடுத்தது. அப்போ ஆன்மீகத்தை தடுக்கிற அரசியலை முதல்ல அகற்றினா தான் இந்த ஆன்மீகத்தை நாம கொண்டு செலுத்த முடியும். அதுக்கும் நாம செய்யணும். அதற்கும் சேர்த்து நீங்க மகா பெரியவர்கிட்ட நாம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரன் கொஞ்சம் சுகர் குறையணும், எனக்கு கொஞ்சம் BP குறையணும், அது மாத்திரம் யோசிக்க கூடாது. கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டினுடைய தீய சக்திகளுக்கு ஓட்டும் குறையணும், அவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் போகணும்னு சாமி கும்பிடணும், பிரார்த்தனை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பிரார்த்தனையும் சேர்த்து வச்சு திருப்பரங்குன்ற முருகனுக்கு, தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற போகும் முருகனுக்கு. ஏன் சுவாமிநாதன் சொல்லியும் கூட தீபத்தூண்ல தீபம் ஏற்ற முடியலன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு ரகசியம் இருக்கு. சுவாமிநாதன் விரும்பினாரு, சுப்பிரமணிய சாமி விரும்பல. ஏன்னா திமுக ஆட்சியில தீபம் ஏற்றுறது சாமியே விரும்பல. இந்த ஆட்கள் நமக்கு தீபம் போடணுமா? ஒரு நாளா பொறுத்துட்டோம், 100 வருஷம் பொறுத்துட்டோம், இன்னும் 1 வருஷம் பொறுத்துட்டா தர்மத்தின் ஆட்சி வரப்போது, அவன் வந்து தீபம் போடணும். அப்படி சுப்பிரமணிய சாமி நினைச்சதுனாலதான் அது ஏற்றப்படாமல் இருக்குன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஸ்ரீ ஆயக்குடி குமார் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் குள்ளபுரத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது மருதகாளியம்மன் கோயில். இங்கு அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து ஆண்டுதோறும் கார்த்திகை திருவிழா நடத்துவர். மார்கழி மாத தொடக்கத்தில் கோயில் திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து செல்லும் பாதை தொடர்பாக பட்டியலின மக்கள் மற்றும் மாற்று சமுதாய மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் கடந்த 5 ஆண்டுகளாக கோயில் திருவிழா நடைபெறாமல் உள்ளது. கோயிலை திறந்து வழிபட தங்களை அனுமதிக்க வேண்டும் என பட்டியலின மக்கள் வலியுறுத்தினர். மாற்று சமுதாய மக்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து மருதகாளியம்மன் கோயில் முன்பு 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்களை கோயிலுக்குள் வழிபட அனுமதிக்க வேண்டும், கோயிலுக்குள் வழிபடுவதை தடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, தேவையின் அடிப்படையில் யாருக்கு என்ன தேவை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தேவை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதான். எவ்ரி சிங்கிள் ஓட் அகைன்ஸ்ட் டிஎம்கே மஸ்ட் பி கன்சாலிடேட்டட். எவ்ரி சிங்கிள் ஓட். ஒருத்தர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்தால் கூட நீங்கள் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு ஓட்டை கூட இழக்க விரும்பலை. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அந்த ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதனால் எங்கள் இலக்கு வந்து ஆன்டி டிஎம்கே தான். டிஎம்கே மஸ்ட் பி அன்சீட்டட். அதுதான் எங்கள் இலக்கு. இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் பேசுகிற வீரன் சார். அவங்க ஒரு காலத்தில் அரசியல் சாசன சட்டத்தை எரிக்கிறோம் நாங்கள். அவங்க மேலே வழக்கு வந்த உடனே நாங்கள் பேப்பர் தானே எரிச்சோன்னு கோர்ட்டில் போய் சொன்னாங்க. நாங்கள் பெரிய வீர தீர சூர பரம்பரைன்னு பேசுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டால் ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படின்னு கலைஞரே பேசுவார். அதனால் இதெல்லாம் இந்த சவடாலாம் திமுக எப்பயுமே பண்ணும் அரசியலில். தமிழ்நாடு அரசியல் அவங்கள பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஷா வந்தாலேன்னு சொன்னால் அவங்க அமித்ஷாவை சொல்கிறாங்க. அதுதானே சொல்கிறீங்க? பார்ப்போம், வரட்டும். அமித்ஷாவே என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அமித்ஷா வந்து திமுக ஆட்சி அகற்ற மாட்டார். அமித்ஷா அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். அமித்ஷா வந்து திமுக ஆட்சி அகற்ற மாட்டார், தமிழக மக்கள் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால மக்கள் சக்திக்கு முன்னால இந்த சவடாலாம் எடுபடாது. கோவை வால்பாறை நிதி உதவி பெறும் தூய இருதய ஆரம்ப பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. ஸ்கூல் எச்எம் அன்பரசி தலைமை வகித்தார். விழாவில் நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி, துணைத் தலைவர் செந்தில், ஆலய பங்குத்தந்தை ஜெகன் ஆண்டனி, கவுன்சிலர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொண்டாட்டத்தின் பகுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மதுரை SS காலனியில் நடைபெற்ற ஸ்ரீ மகா பெரியவர் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நீங்களே பாருங்க, இந்த SIR பணி நடக்குது. இந்த SIR பணியில எங்க தாவேகா எங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி SIR பணியில பூத் லெவலில் எங்க பார்த்துருக்கீங்களா நீங்க? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார். மைக்கு, சோசியல் மீடியா மேடைகளோட இவங்க அரசியல். கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடரும் இல்லை. கீழே ஒரு பூத்தில் வேலை செய்கிறதுனா என்ன, ஒரு வாக்குச்சாவடியில் வேலை செய்கிறது என்ன, அதில் என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவாங்க. திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்தித்து அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட்.
நிரூபிக்காத ஒரு கட்சி அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே? விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போகிறதுல என்ன இருக்குது? எங்களுக்கும் திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க. சிரஞ்சீவி கட்சிக்கு இப்போ இருக்கிற விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை மாதிரி ஒரு 20 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. முதல் தேர்தலே அவர் 20% மேலே ஓட்டு வாங்கினார். இப்போ சிரஞ்சீவி கட்சி நடத்துகிறாரா? முதல் தேர்தலில் ஜெயிச்சாரா? அவர் மாத்திரம் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற முடியலையே. அதனால கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம்ங்கிறது வேற, ஓட்டுங்கிறது வேற. கிரவுட் இஸ் நாட் ஓட். அதில் விஜயும் கஷ்டப்படுவார். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இங்கே எம்ஜிஆர் அங்கே என்டிஆரை தவிர சினிமாவில் வந்து வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் கூட அதிமுகவில் இருந்ததுனால தான் அந்த வெற்றி கிடைச்சது. தனியாக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா வெற்றி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி, அதிமுக, தொண்டர்கள், ரெட்டலை, அதை வந்து அற்புதமாக அதை வேல்யூ அடிஷன் பண்ணாங்க ஜெயலலிதா மேடம். தனியாக கட்சி ஆரம்பிக்கலையே, அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலை. விஜய் ரிஸ்க் எடுத்திருக்காரு, பாராட்டுவோம்.